பிரேமா, இந்த வீடியோ பத்தி நெறைய பேர் போட சொல்லியிருந்தாங்க. ஒரு இந்தியன் சிஓ வந்து அவங்க வைஃப்பையும், பையனையும் கொன்னுட்டு அவங்களுமே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா. ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்தது அது கேட்கும்போதே. இது வந்து யுஎஸ்ஏல நடந்தது. வெஸ்ட் கோஸ்ட்ல வாஷிங்டன் ஸ்டேட்ல கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா, அந்த நபர பத்தி பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய அவருக்கான ப்ரொஃபைல் இருக்கு. அந்த நபர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் வந்து இது நடந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 வாரங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெறைய பேர் இத பத்தி போட சொன்னாங்க. ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, இங்க யுஎஸ்ல இருக்கும்போது மென்டல் ஹெல்த் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல அது ஸ்ட்ரெஸ்ல முடியுது. அதெல்லாம் விட்டு நம்ம எப்படி மென்டல் ஃப்ரீயா இருக்கிறது யுஎஸ்ல இருக்கும்போது, அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதை தொட்டு தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேமா, இவங்க யாரு? அவங்கள பத்தி சொல்லிடுங்க. அந்த நபரோட பேர் வந்து ஹர்ஷவர்தன். அவர் தான் வந்து சிஇஓ ஹாலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சிஇஓ. அவங்க நிறைய வந்து ஏஐ ரிலேட்டடா ப்ராஜெக்ட் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாலோ சூட் பண்றாங்க, ஹாலோ ப்ராஜெக்டர், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலோ சூட்டை பார்க்கும்போது அந்த சூட்டை போட்டுட்டு நீ வாக் பண்ணாவோ, நீ அதை வச்சு ப்ளே பண்ணாலோ, இல்லை டென்னிஸ் விளையாண்டாலோ உன்னோட ஆக்ஷனை ஃபுல்லாகவே வந்து அது கேப்சர் பண்ணி அது ஏஐ மூலியமா உனக்கு நீ எந்த மாதிரியான நீ இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தாட்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் அவர். அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அங்கே தான் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காங்க. இங்கே சைரக்யூஸ் யூனிவர்சிட்டியில் யூஎஸ்ஏல வந்து மாஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க ஒய்ஃபு 2 குழந்தைங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் மிக உயரிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதுவும் மிக முக்கியமாக ரோபோட்டிக்ஸில் இருந்திருக்காங்க. அங்கே கோல்ட் ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதன் மூலியமாக தான் அவர் ரோபோட்டிக்ஸ் நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருந்ததுனால தான் சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு 2017 அவங்களும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து வந்து அந்த ஹாலோ வேர்ல்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டுவர்ட்ஸ் கோவிட் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் வருது. திரும்ப யூஎஸ்ஏக்கு வந்து ஹாலோ சூட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஹாலோ வேர்ல்டு கீழே ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஈவன் வந்து ஏஐ பேஸ் ஸ்டுடியோ, நீ வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொன்னால் மட்டும் போதும், அதுவே வந்து கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி ஆக்ட் பண்ண வைக்கிற ஏஐ பேஸ்டு ஸ்டுடியோ, இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு திங்கிங் உள்ள ஒரு நபரால் இப்படி பண்ண முடியுதா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட்லேயே தான் வந்திருக்காங்க. அங்கே இன்ஃபோசிஸில் தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படிப்படியாக முன்னேறி இவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை பார்க்கும்போது இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தெரியாமல் முழிக்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அவங்க வீட்டில்? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து போலீஸ் ரிப்போர்ட் வரைக்கும் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க வீட்டில் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு, வெளியில் வந்து குண்டு விழுந்திருக்கு, கண்ணாடி முழுவதும் ரத்தமாக இருந்திருக்கு. போய் பார்க்கும்போது தான் அவரும் இறந்து அவர் மனைவியும் குழந்தையும் வந்து அங்கே கொண்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இதில் ஃபவுல் பிளே வந்து இருந்ததா முதற்கட்ட தகவலில் வரல. பட் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோஃபார் இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் அவர் சூசைட் பண்ணிட்டாரு. அவரோட மனைவியும் ஒரு குழந்தை, லக்கிலி இன்னொரு குழந்தை வந்து வெளில படிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, அதனால அந்த குழந்தை தப்பிச்சதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் உயிரோடு இருந்துமே இவ்வளோ பெரிய ட்ராமா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எனக்கு புரியவே இல்லை. தன்னோட குழந்தையை சுட்டு கொள்ற அளவுக்கு ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு தெரியல. ஸ்டில் வந்து அதில் ஃபவுல் பிளே இருந்ததுன்னா அவரோட தவறு எதுவுமே இருந்திருக்காது. அதனால் நம்ம வந்து அவர் இது தவறு செஞ்சான்னு இப்போ என்னால் உறுதிட்டு சொல்ல முடியல. ஆனால் இது வந்து ஒரு இன்சிடென்ட் இல்லை பிரேமா. நம்ம வீட்டுக்கிட்ட கூட டப்ளின்ல கூட அந்த இன்சிடென்ட் பார்த்தோம்ல. ஒரு மலையாளி ஃபேமிலி, அவங்க வீட்லேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாமே சூசைட் பண்ணி இறந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட இதை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எப்படி அந்த அந்த ஒரு நிலைமைக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு முதல்ல இந்த துப்பாக்கியை வாங்கி வைக்கிறது வந்து நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தெரில, அது வந்து ஒரு செல்ஃப் சேஃப்டிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ண தெரிலனா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். ஏன்னா அந்த அந்த ஒரு கையில் இருக்கும்போது ஏன் எப்படி அதை திங்க் பண்ணுறாங்கன்னே எனக்கு வந்து புரிய மாட்டேது. ஏன் ஈவன் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸை மூலியமாக வந்து அவங்க எல்லாருமே துப்பாக்கி வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே சுட்டு சாகிறது இல்லை இல்லையா? அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கையாள தெரியலையா எதுன்னே எனக்கு வந்து சொல்லத்தல. அதனால தான் இங்கே அமெரிக்காவில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத கண்ட்ரிலாம் நான் சொல்ல விரும்பல. அதில் சொல்கிறதுல எந்தவித தயக்கமும் இல்லை. ஈவன் சேஃப்டி அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் யூரோப் தான் வருவாங்க. இது மூணுத்துலேயுமே வந்து யூஎஸ்ஏ கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வேலைக்கு வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இங்கே நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை சந்திக்க வேணும், அதெல்லாம் எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து முக்கியத்துவமாக பண்ணுறது.
ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து யூஎஸ்ஏல ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா பிரேமா, வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கவங்களும் நிறைய பேர் நிறைய விதமான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாங்க. நிறைய மெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்ல பிரேமா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அப்புறம் எப்படி இங்க எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி ஒரு ஸ்பவுஸ் சரியில்லைன்னா அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல நான் இந்த மாதிரி மெயில்லாம் பார்க்கும்போது யோசிப்பேன், இது ஏதோ சும்மா சொல்றாங்க, இல்ல ஏதோ ஸ்பேமா இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனா அது ரிலேட்டடா நிறைய மெயில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆமா, மெயில் மட்டும் இல்லையா, அது ரிலேட்டடா தொடர்ந்து இன்சிடென்ட்ஸ் வரும்போது தான் ஓகே இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு, இதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு தோணுது இல்லையா? நீ சொன்ன வந்து சரியான ஒரு பாயிண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலான ஒரு விரிசல் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது, அதுவும் யூஎஸ்ஏ மாதிரி இடத்துல இருக்கும்போது நிறைய விடுறதுக்கு காரணமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். ஒருத்தவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிரேமா. அவங்க வந்து 43 இயர்ஸ் ஓல்டா, அவங்க வந்து குழந்தை இல்லை, நாங்கள் வந்து நிறைய டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸ்டேஜில் வந்து அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், நான் ஒரு வேலைக்கு போனேன். ஆனாலும் என் லைஃப் வந்து நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆர்த்தி. இப்போ எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, பட் ஆனால் அந்த ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய அவேர்னஸ்லாம் வருது, நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நான் அப்பயே இந்தியா போயிட்டு என்னோட ஃபேமிலியை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு அந்த வேல்யூஸ்லாம் புரியாமல் அப்படியே இங்கேயே இருந்துட்டேன். நான் இப்போவும் நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. ரொம்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆமா, கரெக்ட். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க வந்து இங்க எனக்கு பிடிக்கல, நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இல்ல அந்த ப்ரெஷர்லேயே இருக்கேன்னா ஒரு நாள் வெடிச்சிடும். அதுதான் என்ன ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. அப்போது நான் வந்து இவங்க கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம ஊருக்கு போயிடலான்னு யோசிப்பேன். அப்புறம் ஊரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ எல்லாருமே இந்த மாதிரி யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, பண்ணுறாங்க, அவங்க லைஃப் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக என்னால் இருக்கவே முடியாத சுச்சுவேஷன்ல நான் ரொம்ப ஹார்டாக கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். இப்போ சண்டையும் வந்திருக்கு உண்மையாக சொல்ல போனா. காசு பணம்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இல்லை. அந்த 1 இயர் வந்து நான் பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். எனக்கு யூஎஸ்ஏ பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, நம்ம தப்பான லைஃப் வந்துட்டோமோ இங்கே அப்படின்னு நிறைய தாட்ஸ் வந்திருக்கு. என் மேலே எனக்கு கோவம் வந்திருக்கு, இவங்க மேலே கோவம் வந்திருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் அந்த டைம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. இப்போ இருக்க மெச்சூரிட்டி லெவல் அப்போ இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ரொட்டீன் பேஸ்டு அப்போ லைஃப் போயிட்டு இருந்துச்சுல, அதுலேருந்து பாஸ் பண்ணி ஒரு வெளி கண்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பேன். இல்லை நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். நிறைய பயந்தேன், ஒரு டிரைவ் போகிறதுக்கு பயப்படுவேன், ஒரு வெளியில் போகிறதுக்கு பயப்படுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் அப்போ ரொம்ப பயந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து என்னை எதையுமே புரிஞ்சுக்கவே விடவே இல்லை. நான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டோருக்குள்ளே அடைஞ்சிட்டே இருந்து நான் என்னோட டிப்ரெஷன் லெவலில் ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டேன். அதுதான் நான் சொல்லுவேன். ஆமாம், கரெக்ட். நீ அந்த ஒரு பாயிண்ட் நல்லா சொன்ன. ஸோ அதுதான் வந்து ஓப்பன் அப் ஆகுறது. அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே நான் வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். நான் நிறைய நேரம் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கும்போது காலைல வேலைக்கு போவோம், திரும்ப ஈவினிங் ஆகிடும். நான் சம்டைம்ஸ் இங்கே வந்து விண்டர்லாம் வந்து நைட்டே ஆகிடும், பிகாஸ் 4 o'clockலாம் வந்து ரொம்ப இருட்டிடும். ஸோ திரும்ப வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்ப வேலைக்கு போவோம். இந்த ரொட்டீனுக்குள்ளே நான் மாட்டினதுனால எங்களுக்குள்ளான ஒரு ஃபேமிலி பாண்டிங்கே வந்து பண்ண முடியாமல், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் ரொம்பவே தவிச்சு சண்டை தான் வந்திருக்கு. ஈவன் ஆர்த்திக்குமே அதே ரொட்டீனே ஓடிட்டே இருக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு. சரி, நாங்கள் என்ன ஒரு பெரிய தவறு செஞ்ச அந்த நேரத்தில் நான் நினச்சேன்னா, அந்த ரொட்டீனை உடைச்சிட்டு வெளில வந்துருக்கணும். ஸோ அது பண்ணாமல் ஸோ அந்த ரொட்டீனுக்குள்ளே சிக்கிட்டு மாட்டினதுனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். ஈவன் வந்து ஆர்த்திக்கு ரொம்பவே அதிகம். அட்லீஸ்ட் நானாவது அந்த ஒரு வெளியே போய் ஆஃபீஸை போயிட்டு ஒரு 4 புதுமுகங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். ஆர்த்திக்கு அதுவுமே கிடையாது. அந்த ஒரு இருட்டுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை தான் நான் வந்து சொல்லுவேன். அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போச்சு. அதை ஓப்பன் அப் ஆகிறது மூலம் பல பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியும் இப்போ இருக்கிற ஒரு ஐடியாவும் அப்போ இருந்துன்னா ஒருவேளை வந்து நாங்கள் வந்து ஓகே ஒரு பிரேக் எடுத்துருவோம், ஒரு 2 months வந்து ஒரு ட்ராவல் போகலாம், ஒரு யூரோப் கண்ட்ரிஸ் போகலாம், எங்கேயோ போகலாம், போய் இருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்திருப்போம். ஆனால் அப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்க அந்த பயம், ஸோ நம்ம பிரேக் எடுத்தால் என்ன ஆகும் நம்ம கெரியர் அப்படிங்கிற ஒரு பயம், நம்ம வேலையுமே அதிகமாக இருந்தது. ஈவன் நைட்லாம் கூட வேலை இருக்கும். அது மட்டும் இல்லை பிரேமா, ஊர்லேயுமே அந்த எல்லாருக்குமே அந்த தாட் உண்டு. இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்தோன்னா இந்த பொண்ணால தான் வேலை போயிடுச்சு, இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரது உண்டு. ஈவன் எங்கள் வீட்லேயுமே நான் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை அந்த பையனோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும், அந்த மாதிரிலாம் லீவ்லாம் கேட்கக்கூடாது, நீ வந்து வராத, இப்போதான் வேலைக்கு புது வேலை செஞ்சுருக்காங்க, ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து யூஸ்ஃபுல்லானு யோசிச்சுக்கணும். நம்ம தான் வந்து ஸ்டெப் ஆன் பண்ணி வெளில வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அண்ட் எந்த விஷயத்த
பேசினா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன தாட்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் உட்காந்து ஷேர் பண்ணணும். ஈவன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆர்த்தி நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வந்திருக்கீங்க, ஸோ அதனால உங்களுக்குள்ள சண்டையே வராதுல்ல அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் ரொம்ப பிரச்சனையை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இங்க இருக்கு, அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, உட்காந்து பேசணும். அந்த உரையாடல் இல்லாத ஒரு காரணமா வந்து நான் ஃபீல் பண்ணேன். இன்னொரு நல்ல பாயிண்ட்டும், டெசிஷனை நீங்க மேக் பண்ணுங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ உட்காந்துட்டு நமக்கு வந்து என்ன அமெரிக்காவில் எதுக்கு நீங்க இது மாறுறீங்க, இல்லை எதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த சுச்சுவேஷனுக்குள்ள இருக்கீங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரில் ஒரு ஃபேமிலியா நீங்க முடிவெடுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய உரையாடலும் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு ஆக்சுவலா இவங்க அந்த டைம்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி, இப்ப நான் ஏன்னா சண்டை ரொம்ப முத்திட்டே இருந்துச்சு. அப்ப கேட்பாங்க, நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு, நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன், நீ என்ன பண்ணணும், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களா கேட்காத, நீ என்ன. ஆனா நான் வந்து எப்படி நினைப்பேன்னா, நான் எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை சொல்லவும் முடியாது. இதனால என்ன பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணுமோ, அடுத்தது எல்லாத்துக்கும் என்னதான் ப்ளேம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நான் அது சொல்லவும் மாட்டேன். எனக்குள்ள ஒன்று விஷயம் இருக்கும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் அது வெளியில கூட நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது அப்படியே தான் ரொம்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வந்து ஒரு நாள் பர்ஸ்ட் ஆச்சு. கரெக்ட். ஸோ இன்னொரு விஷயம், நான் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமையே பல வருடம் வந்து ஓட்டிடும். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் புதுசாக இப்போ யூஸே வந்திருக்கலாம், தயவு செஞ்சு I-140 பண்ணி உங்களோட ஸ்பௌஸுக்கு EAD கார்டு வாங்கி கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், அவங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே கொடுத்துரு. இண்டிபெண்ட், அது ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணாமல் அப்படியே இருந்ததுனால நம்ம என்னன்னா, அதான் அதுக்குள்ளே அந்த ரொட்டீனுக்குள்ளே மாட்டிக்கிறது தான். நமக்கு வெளி உலகம் பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம தான் தெரியாமல் இருக்கோம். எல்லாரும் தெரிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, இல்லை நகர்ந்துட்டாங்க வாழ்க்கையில. நம்ம இன்னும் அதே நேரத்தில் நின்றுட்டு இருக்கோம். உண்மையாவே இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்த அவுட்கம் தான் இந்த சேனல் நம்ம சொல்லணும். நமக்கு வந்து தெரியாம விட்டதை யாருமே விடக்கூடாது. புதுசா USA வரவங்களுக்கும் இல்லை இங்க இருக்கிறவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவ் ஆன் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகும் இல்லையா, ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா, நமக்கு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்க, இல்லை நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இந்த 1 இயர் நான் ஒரு நாள் கூட ஒரு விஷயம் வந்து வெளில வந்து தனியா வந்து வாக்கிங் போனது கிடையாது, தனியா பக்கத்துல ஒரு கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா பயம். இவங்களுக்கு வந்து இவங்க கம்பெனில என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களோ அது வந்து இவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. இங்க வந்து ஒருத்தவங்களை பார்த்தா இப்படி ஐ கான்டாக்ட் கொடுக்கக்கூடாது, குழந்தைய பத்தி சிரிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னதுனால எனக்கு வெளில போறதுக்கே பயம், யார்கிட்டயும் பேசுறதுக்கு பயம். இந்த மாதிரி நானே ஒரு இடத்துல இருந்து நான் வெளியிலே என்ன வந்து காமிச்சிக்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கே. என்னடா நம்ம இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம், இங்க வந்து ஒரு சிறைக்குள்ள அடிச்ச ஜெயில் லைஃப் தான் இங்க கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இங்க மினியாபோலிஸ்லேருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஃபுல்லா தமிழ், ஏதாவது ஒன்னா பக்கத்துல போய் பேசுறதுக்கு எல்லாமே தமிழ் இருந்தாங்க. இங்க வந்து நாங்க இருந்தது எல்லாமே அமெரிக்கன் கம்யூனிட்டி. எங்க கம்யூனிட்டியில ரொம்ப ரேர் தமிழ் மக்கள் பாக்குறது. யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு வந்துட்டாங்கனாலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். அது வந்து எனக்கு வயிறுலாம் கலக்கும். ஐயோ இவங்க எப்படா போவாங்க இருக்கும், ஐயோ இவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இருக்கும். யாராவது டோர் நாக் பண்ணாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு இப்படியே இருந்து நான் பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம யோசிய வரும்போது அந்த புரிதல் என்ன நம்ம அடுத்து பண்ணோம், அட்லீஸ்ட் அடுத்து நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. எப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஸ்டெப் அவுட் ஆகுறோமோ அதுலேருந்து அது வேற விதமான ஒரு USA வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி வந்து கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாவது வச்சுக்கிறது. வீட்டுக்குள்ளேயும் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லதுதான். பட் வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத ஷேர் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா நம்மளால ஒரு ஃபேமிலியை இங்க ரன் பண்ண முடியாம ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவோம். நாங்க ரீசெண்ட் டைம் என்ன பண்ணுவோம், ஓகே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா வேலையிலையா, இல்லை இதுல ஒரு விஷயம் இருக்கா, ஒரு டிரைவ் போவோம், ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போவோம், ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவோம். ரொம்ப இதை விட பெருசு என்ன, எவ்வளவுதான் வந்து நம்ம சம்பாரிச்சாலும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. ஸ்பெண்டிங் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மிக முக்கியமா உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை எது குறைக்குமோ அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ட்ரிப் போங்க, அதுல வந்து தவறே கிடையாது. இப்ப சம்மர் வரப்போகுது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, அழகா வந்து இந்தியா போக முடியலையா, இங்கே ஒரு ட்ரிப் நிறைய இருக்கு. அதனால தான் வந்து நிறைய நம்ம ஐட்னரியும் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். இந்த ட்ரிப்லாம் நல்லா இருக்கும் அப்படிலாம் ஷேர் பண்ணிக்குவோம்.
கோயிலுக்கா, எது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை நம்ம பண்றதுனால இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. 2-3 இயர்ஸ் வரைக்குமே நாங்க வந்து தனியா நாங்க 2 பேரும் ஒரு ட்ரிப்னு போனதே கிடையாது. எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்களை வச்சுப்போம். அவங்களுக்கு அது பல வாட்டி அவங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு புது ட்ரிப்பா இருக்காது. நாங்க தனியா நிறைய போயிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ட்ரிப்பா இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்கும் நாங்க ஒரு 3 இயர்ஸ் வந்து நாங்க 2 பேர் மட்டும் ஒரு ட்ரிப் போனோமா கேட்டிங்கன்னா இல்லதான். ஆமா, அதனால நிறைய நேரத்துல வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுது. ஐயோ அப்பா அவங்க அவைலபிளா இல்லை, இவங்க அவைலபிளா இல்லை, யாருமே இல்லைன்னு. பட் நம்ம அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னன்னா, யூஎஸ்ஏ வந்துட்டீங்கன்னா கால் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம். ஓகே, யூஎஸ்ஏ வந்து அது ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக் கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து அது நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது ரொம்ப லேட்டு, ரைட்? அப்புறம் தான் நாங்களே வந்து ட்ரிப் போக ஆரம்பித்தோம், நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம், நாங்களே நிறையா விஷயம் வந்து செய்ய ஆரம்பித்தோம். அப்போ தான் தெரிஞ்சுது உலகம் ரொம்ப பெருசு. ஈவன் வந்து சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கி நிறைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, நிறைய சகோதர சகோதரிகள் கிடச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு நமக்கு எங்கே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஒரு வழியாக இருக்குது, எங்கே நம்மளை ஹாப்பியஸ்ட்டாக வச்சுருக்கு, அங்கே நம்மளை பொருத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஒருபோதும் நமக்காக வெயிட் பண்ணவே பண்ணாது. ஸோ நம்மளோட லைஃப்பை வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்த்தி முன்னாடியே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய உரையாடல்கள், குடும்பத்துக்குள்ளான அந்த உரையாடல்கள், எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க பெருசாக அந்த உரையாடல் வந்து கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் என்னதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் போனாலுமே குடும்பம் தானே எந்த ஒரு கல்ச்சரில் இருந்தாலும். ஸோ நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் இல்லையா? நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும். குழந்தைங்க வளர்க்கும் போது இங்கே பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுவோம். அது இந்தியாவை தாண்டியுமே இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஐயோ என்ன நடக்குமோ, என்ன பண்ணுவாங்களோ, இந்த பயம் வந்து பதட்டமும் பயமும் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்குள்ள, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் சரி இதை இப்படி பண்ணுறாங்களா, இது நம்ம வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் 2 பேருமே வந்து கோத்ரூ பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் நிறைய இடங்கள்ல, இப்போ நம்ம வேலை போயிடுமா, இமிகிரேஷன், வீசா, அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க வளர அவங்க ஏஜ் அவுட் ஆகிட்டு வேற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், இல்லை அவங்க இந்த கல்ச்சருக்குள்ளே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி நிறைய வந்து அப்படி சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல பிரியமா, இந்த மாதிரி என்கிட்ட காசு பண்ணலாம், நான் நிறைய சேர்த்துட்டேன், ஆனா என் குழந்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேது, இதுவே எனக்கு ரொம்ப வருத்தம். ஊர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் ஆயிட்டாங்க, நான் எவ்வளவு சொல்றேன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் எங்க கிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் கோத்ரூ பண்றாங்க. ஸோ லைஃப் வந்து எல்லாருக்குமே பாக்குற மாதிரி இருக்கிறது கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும், எவ்வளோ காசு வச்சிருந்தாலும், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ யாரையும் வந்து ஃபேஸ் பார்த்து இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் ஜட்ஜே பண்ண முடியாது இப்ப இருக்கும் போது இல்ல. ஸோ எல்லார்கிட்டயுமே ஹாப்பியா பேசுங்க. யாருக்காவது ஸ்ட்ரெஸ் இருந்தா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. இதுக்காக தான் நிறைய நம்ம வீடியோவும் பண்றது. ஸோ ஜாபு, வீசாலாம் பற்றி ரொம்பலாம் ஒரி பண்ணாங்க. நான் இங்கே இருக்க பார்க்குறவங்களுக்குலாம் அடுத்தடுத்து சொல்கிறேன், யூஎஸ்ஏ வந்து ஒரு என்ன சொல்கிறது, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய யூஎஸ் மட்டும் இல்லை பிரேமா, இன்னும் எவ்வளோ துபாய் இருக்கு, யூகே இருக்கு. யூஎஸ் மட்டும் ஒரு கண்ட்ரியா என்ன? எனக்கு நிறைய பேர் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் தோணும். இல்லை நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், வேலைலாம் இல்லைன்னா கூட எவ்வளோ கண்ட்ரி இருக்கு, என்ன கண்ட்ரி வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் நான் அப்போலேருந்து வந்ததுலேருந்து அதை சொல்லிட்டு இருப்பேன். கரெக்ட். மிடில் ஈஸ்ட்லாம் நெக்ஸ்ட் டெக் பூம் அங்கே தான். ஈவன் வந்து இப்போ யூஏலாம் அவங்க வந்து யார் வேணாலும் அங்கே வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கதவு திறந்த பிறகு நிறைய டெக் செக்டர்ஸ் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யூஎஸ் தான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையவே கிடையாது. இல்லை, யூஎஸ்க்கு நீங்கள் வாங்க, நான் வந்து வர விடலாம் சொல்ல விரும்புகிறேன். எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூஎஸ் தான் வந்து நம்ம அது ரொம்ப நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு இடத்துலேயே ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டு நம்ம ரொம்ப ஹார்டான ஒரு நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம்ல பிரேமா, வீசா எனக்கு இப்படி கிடைக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தூங்கலை, இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லுவாங்க. நிறைய பேப்பர்ஸ் கோ த்ரூ பண்ணுறது, இந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த H1B இந்த மாதிரி வீசாவில் இருக்கவங்களுக்குலாம். ஆமாம், அதான் நான் முன்னாடி சொல்லுவேன், யூஎஸ்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் எதை விடவும் ரொம்ப முக்கியம் உங்கள் ஹெல்த். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி இங்கே குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழியை வந்து கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேமிலியாக தான் நம்ம எடுத்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபு, இமிகிரேஷன்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்டில் யூஎஸ்ஏலும் இருக்குது, வெளியவும் இருக்கும். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைப்பா. டெக்கில் நான் இவ்வளோ தான் அப்கிரேட் பண்ண முடியும், இதுக்கு மேலே முடியாதுன்னா இன்னும் நிறைய டெக் செக்டார் மட்டும் இல்லை இல்லையா, வந்த பிறகு இன்னும் உலகத்தில் வந்து எவ்வளவோ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல், அதில் வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாலே நம்ம பாதி பிரச்சனை கழிஞ்சிடுதுன்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேமிலியாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வெளில போங்க. நிறைய எதுவும் சம்மர் வேறு வரப்போகுது, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதிலே பல ஸ்ட்ரெஸ் குறையும். நல்ல மியூசிக்,
எத்தனையோ முறை வந்து இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் ஆனஸ்டாவே ஒண்ணுல அந்த வீடு படத்துல வர அந்த ஒரு சின்ன பீட் ஹவு டு நேம் நீங்க சொல்லி ஆமா ஹவு டு நேம் இட் போட்டு கேட்பேன். அது அழகா ஒரு ஃப்ளூட் வெர்ஷன் கூட யூடியூப்ல இருக்கு. சான்ஸ் இல்ல. இவங்க வந்து எதையாவது போட்டு மண்டையில யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே இளையராஜாவோட சாங்கை போட்டு விட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இந்த பஸ்ல எங்கேயோ கேட்கிற பாட்டு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல ரேடியோல ஓடின பாட்டு அப்படின்னு சொல்லி இது ஏதாவது போட்டாங்கன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. ஆமா, எனக்கு அந்த ஒரு வாழ்க்கையில நான் போக முடியாது. சின்ன வயசுல வந்து எங்க ஒரு மினி பஸ்ல அப்படி ஜன்னலோரம் உட்காரும் போது அந்த மலைச்சாரல்ல இளையராஜா பாட்டு கேட்டு போனா அந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் திரும்ப போக முடியாது. ஆனா இதை நான் போட்டு நான் போனா நினைச்சு எவ்வளவோ குறைஞ்சிருக்கு. உண்மையாவே சொல்றேன். ஒரு நல்ல மியூசிக் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நல்ல சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடாம பிடிக்கும், ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஓகே நம்ம டயட்ல இருந்தாலுமே தள்ளி வச்சு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்றது தவறு கிடையாது. ஸோ அது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். இன்னொருத்தவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க, எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், யூஎஸ்ல எடுத்து வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி பாட்டை போட்டு வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன், வீடும் க்ளீன் ஆகிடும், என் மனசு க்ளீன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. அது க்ளீன் நான் சொன்ன அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அது க்ளீன் பண்றது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்படி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஒரு ட்ரிப்பு போவோம், ஒரு ஷார்ட் ட்ரிப் போவோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா உடனே கிளம்பு, ஒரு நைட்டு போய் ஒரு ஊர்ல தங்கும், இங்கே 3 hours டிராவல் பண்ணா அந்த ஊர்ல தங்கிட்டு அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும். இப்போ நிறைய தடவை ஆர்த்தி சொன்னேன், இங்கே எங்களுக்கு வந்து பிட்ஸ்பர்க் வந்து 3 hours தான், அங்க போனா அங்க தங்கிட்டு பிட்ஸ்பர்க் டவுன் டவுன் சுத்திட்டு கோயிலை பார்த்துட்டு அப்படியே வருவோம். நாங்கள் ஒரு ஸ்டேஜ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, ட்ரெஸ்ஸு கூட போய் எங்கேயாவது வால்மார்ட்ல அங்கே இங்கேன்னு ஏதாவது வாங்கிக்கலாம், அப்படியே கிளம்பி போயிடுவோம். சம்டைம்ஸ் அப்படிலாம் போயிருக்கோம். ஈவினிங்கே கிளம்பி எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஏதோ ஒரு டிரைவ் இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து எது ஒரு பெரிய சிட்டி இருந்துச்சுன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அப்படி சும்மா ஒரு நாள் இருந்துட்டு அப்படிலாம் வந்திருக்கோம். நம்ம வயசா இன்னொரு விஷயம், நிறைய GoFundMe பார்க்குறோம். ஒரு 30-40 வயசுலலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு வருது. நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வருது. நம்ம ஒரு 29-30 வயசுல நம்ம உடம்பு என்ன ஸ்ட்ரெஸ் தாங்கும், நம்ம உடல்நிலை வந்து 40-40க்கு அப்புறமும் இருக்காது இல்லையா. அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு பாயிண்ட்டு. மிக முக்கியமான ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட்டில் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ். நிறைய நேரம் நான் நினச்சிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ வீட்டிலே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ரூம் தான் நாங்கள் எக்ஸசைஸ் ரூம் மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களோட விளையாடும் போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறத நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது நல்ல ஹேபிட்டில் காஃபி குடிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எனக்கு ஃபீல் ஆகும். பட் இது நல்ல ஹேபிட்டில், பட் ஸ்டில் அது இருக்குது. பட் இது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமோ குறைச்சிட்டு, ஏன்னா நம்ம யூஎஸ்ஏல இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இருக்கும் இந்தியானா 1000 விஷயங்கள் இருக்குது இல்லை. டக்குன்னு போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்தாலே முடிஞ்சிடும். பல நேரங்களில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கும்போது அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிங்க, அதிலே பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். அதனால தான் நம்ம சேனலில் எல்லாத்தையும் முக்கியத்துவம் தந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. நீங்கள் சப்போஸ் பார்த்துட்டு இருக்க நீங்கள் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது என்ன ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வீடை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, சூப்பராக இருந்தது, அது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது, சில பேர் வந்து தோட்டம், அது சம்மர் வருதா இல்லையா, பிளான்ஸ் வளர்ப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெஸ் குறையும், கார்டனிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யூஎஸ்ஏ மாதிரி யூஎஸ்ஏ மட்டும் இல்லை வெளிநாட்டில் எங்கே இருக்கும்போது என்ன ஒரு மெத்தடை கையாளுவீங்கன்னு சொன்னீங்கன்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணி பார்க்குறதுன்றது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் நிறைய வந்து இதுக்கான கவுன்சிலிங் கொடுக்குற இடம்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் ஏதாவது உங்களை ஹெல்த்தை காமிச்சிக்கலாம். இந்த நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், குழந்தை வந்து அப்பா வந்து தான் குழந்தைய கொன்ன விஷயம் வந்து நடந்தது. இந்த மாதிரி மற்ற உயிரினங்களெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக யார்கிட்டயாவது பேசுங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணுறேன்றதை சொல்லுங்க. அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் கொள்றதுலாம் வந்து ரொம்பவே வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ஹார்டான விஷயமா இருந்தது. கண்டிப்பாக இவங்க கேஸில் எடுத்து பாருங்கன்னா, நீங்கள் பணத்துக்காகையோ இல்லை எதுக்காகவுமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு ஏதோ அவங்க மென்டலாக அவங்களுக்கு இஷ்யூ இருந்திருக்கு, அதனால தான் ஒரு ஒய்ஃப் எல்லாம் கொண்டு இருக்காங்க. ஸோ பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷமாக இருந்துடலான்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக தப்புன்றது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அதை விட சந்தோஷமாக இருக்கணும், அது ஒரு விஷயம் தான் நம்மளை லைஃப் வந்து லீட் பண்ண வைக்கும். ஸோ சந்தோஷமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ இந்த கேஸில் வந்து ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்க கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிறது முழுமையாக தெரில. பட் ஒரு வேளை செஞ்சிருந்தா ஆர்த்தி சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ பணத்தால் எதையுமே வாங்கிட முடியாது. மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு நாளும் பணத்தால் நிம்மதியை வாங்கிவிடவே முடியாது.